வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். ஆகஸ்ட் 27 வெளியான தகவல். தமிழகத்தில் 3000 புதிய பேருந்துகள் 1535 கோடியே 89 லட்சம் நிதி ஒதுக்கீடு. அரசு போக்குவரத்து கழகம் தகவல். 3000 புதிய பேருந்துகள் கொள்முதல் ரூபாய் 1535 கோடியே 89 லட்சம் நிதி ஒதுக்கீடு. அரசு போக்குவரத்து கழகம் தகவல். 3000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய 1535 கோடியே 89 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2022-23 நிதியாண்டில் 1000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய ரூபாய் 420 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 833 பேருந்துகள் பணி நிறைவடைந்து பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. மீதமுள்ள 167 பேருந்துகள் நவம்பர் 2024க்குள் பணி முடிவடைந்து பயன்பாட்டிற்கு வரும். 2024-25 நிதியாண்டில் 3000 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய ரூபாய் 1535 கோடியே 89 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 503 பேருந்துகளுக்கு விலைப்புள்ளி நிர்ணய ஆணை வழங்கப்பட்டு நவம்பர் 2024க்குள் பணி நிறைவடைந்து பயன்பாட்டிற்கு வரும். மேலும் 2544 பேருந்துகளுக்கு விலைப்புள்ளி கோரப்பட்டுள்ளது. ஜெர்மன் வளர்ச்சி வங்கி நிதி உதவியோடு மொத்தம் 2166 பிஎஸ்விஎல் டீசல் பேருந்துகள் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதில் 552 தாழ்தள பேருந்துகளுக்கு கொள்முதல் ஆணை வழங்கப்பட்டு 59 தாழ்தள பேருந்துகள் பணி நிறைவடைந்து பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. மீதமுள்ள 493 பேருந்துகள் நவம்பர் 2024க்குள் பணி முடிவடைந்து பயன்பாட்டிற்கு வரும். மேலும் 1614 புதிய டீசல் பேருந்துகள் கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். 500 மின்சார பேருந்துகளுக்கு ஒப்பந்த புள்ளி தயார் செய்யப்பட்டு ஒப்பந்த புள்ளி ஒப்புதலுக்கு பிறகு கொள்முதல் செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். உலக வங்கி உதவியுடன் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு ஐசிசி அடிப்படையிலான 500 மின்சார பேருந்துகள் இயக்குவதற்கு விலைப்புள்ளி கோரப்பட்டு ஒப்பந்த புள்ளி திறக்கப்பட்டுள்ளன. விரைவில் பணி ஆணை வழங்கப்படும். 23/8/2024 வரை 3071 புதிய பேருந்துகளுக்கு கொள்முதல் ஆணை வழங்கப்பட்டு இதுவரை 1796 புதிய பேருந்துகள் 2022-23 நிதியாண்டில் அடிச்சட்டம் நல்ல நிலையில் உள்ள 1000 பழைய பேருந்துகளை புதுப்பிக்க ரூபாய் 154 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 910 பேருந்துகள் பணி நிறைவடைந்து பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. 2023-24 நிதியாண்டில் அடிச்சட்டம் நல்ல நிலையில் உள்ள 500 பழைய பேருந்துகளை புதுப்பிக்க ரூபாய் 76 கோடியே 34 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 154 பேருந்துகள் பணி நிறைவடைந்து பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதே போன்ற டிஎன்எஸ்டிசி அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.